Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ வைக்கும் அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இது லேப்டாப்லேயே மேலும் ஃபோன்லேயே மேலும் ஜஸ்ட் கம்ப்யூட்டர்லேயே மேலும் இதுக்கு எந்த அப்ளிகேஷன் மீது ஒரு எப்படி டவுன்லோட் பண்ண தேவையோ இல்லை ஒன்று ஒரு காசு மீது ஃப்ரீயாக செய்யலாம். எப்படி செய்ய வரேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் இனி போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொண்டால் இனி நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட சேனலில் எல்லா டெக் வீடியோஸும் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன செய்யணுமெண்டா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ செலக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் உங்கள் ஃபோனில் கூகுளே போய்த்துக்கோங்க. சில ஃபோனில் இனி யாஹூ இருக்கும், ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினே போங்க. நான் செல்கிற வெப்சைட்டே போங்க, சர்ச் பண்ணுங்கள். ரிமூவ்னு சர்ச் பண்ணுங்கள். ரிமூவ்ண்டா தெரியும் எல்லாருக்கும். .bgன்னு சர்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் வர வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வர வெயிட் பண்ணுங்க. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். சரி பார்த்தீங்கன்னா தெரியும் வெப்சைட் இப்படி வருது. ஓப்பன் ஆகினா முதலாவது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண ஒரு சாம்பிள்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நீல கலர் ப்ளூ கலர் ஃபோட்டோ ஒன்று இது பார்த்தீங்கன்னா விளங்கும். இது ஒரு பாய் ஒரு பேக்ரவுண்ட் ஃபோட்டோ எடுத்திக்கிறாரு ஒரு ப்ளூ கலர். இது இப்போ ரிமூவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை மட்டும் கட் பண்ணி வந்திருக்குது. அதை அப்படியே எடுத்து நீங்கள் இப்படி ஒவ்வொரு பேக்ரவுண்டு பின் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், இப்படி ஒவ்வொரு பேக்ரவுண்டு பின் வச்சுக்கலாம். ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட். முதல்ல போங்க உங்கள் ஃபோனில் அப்லோட் இமேஜ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் மை ஃபைல்ஸை கொடுக்காதீங்க, டாக்குமெண்ட்ஸை நோண்டிக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். மை ஃபைல்ஸை கொடுத்து உங்களுக்கு எடுக்கலாம். நான் ஈஸியான மெத்தடை சொல்லி தரேன். கேலரியின் ஆப்ஷன் மட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன். அதை அப்லோட் பண்ண ஃபோட்டோ தான் இப்போ வெட்டி காட்டுது. பார்த்தீங்கன்னா விளங்கும் இப்படி இருக்குது. இந்த ஃபோட்டோவோட வெட்டினது பேக்ரவுண்ட் எல்லாம் வெட்டாமல் இந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். அது அப்படி என்ன செய்யும், பேக்ரவுண்டை வெட்டியாச்சு. இப்போ நீங்கள் டவுன்லோடு பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆகுது உங்களோட ஃபோன். சரியா ஸ்டார்டிங் டவுன்லோடிங்னு வருது, ஃபைல் டவுன்லோடுன்னு வருது. பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அண்ணன் ஃபோட்டோ வைக்குது. இது கிளியர் இல்லாத ஃபோட்டோ ஒன்று தான் நான் வெட்டினது. சரி இது நல்ல ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸை வெட்டினதா வெட்டிலும் குவாலிட்டி சூப்பரியாக அந்த ஷேப் பண்ணி ஃபோட்டோஸை வெட்டி தருது. இன்னும் பல டூல்ஸ் இருக்குது. அடுத்து மெனுவால் நாங்கள் கையால் வெட்டுற எப்ஸும் இருக்குது. வேணுமெண்டா அதை நான் ஒரு வீடியோ பண்ண வேணுமெண்டா கீழே கமெண்ட் பண்ண நான் வீடியோ பண்ணுறேன். சரி அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. இனிமேல் டெக்ஸ்ட் வீடியோஸ் பல வாட்ஸ்அப் டிக்ஸ், ஃபேஸ்புக் டிக்ஸ், எத்திக்கல் ஹேக் அப்படி பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்ல ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அனுப்பி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் அவங்க ஃபோன் வந்து கொண்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.